உங்களை புறக்கணித்து தமக்கு மட்டும் அதை சாதகமாக்கி கொள்ளவும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து தமக்கும் தம் குடும்பத்தாருக்கும் ஓராண்டுக்கான செலவுகளை எடுத்துக்கொண்டு மீதமுள்ளதை முஸ்லிம் கருவூலத்தில் விட்டுவிட்டார்கள். கலாயகூனம் தூலத்தன் பைனல் அக்னியாய் மின்கும். அது உங்களின் உள்ள செல்வந்தர்களிடையே புழங்கவும் ஒரு பொருளாக ஆகிவிடாமல் இருப்பதற்காக. இதன் பொருள் செல்வம் செல்வந்தர்களிடையே தங்கிவிடாமல் இருப்பதற்காகவே செலவினங்களை நாம் இவ்வாறு அமைத்தோம். அவர்கள் அதை தங்கள் விருப்பப்படியும் ஆசைப்படியும் செலவழித்து ஏழைகளுக்கு அதில் எதையும் கொடுக்காமல் இருந்து விடுவார்கள். அனைத்து கட்டளைகளும் தடைகளையும் தூதருக்கு கீழ்ப்படியுமாறு கட்டளையிடுறார். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் உயர்ந்தவனாகி அல்லாஹ் சொல்கிறான், வமா தகும் ரசூலும் ஃபஹதுஹு வமா தஹக்கும் அன்ஹும் ஃபன்தஹு. மேலும் தூதர் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் எதை விட்டு உங்களை தடுக்கிறாரோ அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள். இதன் பொருள் தூதர் உங்களுக்கு எதை கட்டளையிடுகிறாரோ அதை செய்யுங்கள். அவர் எதை உங்களுக்கு தடை செய்கிறாரோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர்கள் நன்மை மட்டுமே கட்டளையிடுவார்கள், தீமையை தடை செய்வார்கள். இமாம் அஹ்மது அவங்க அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவங்க கூறியதாக பதிவு செய்துள்ளார்கள். பச்சை குத்தும் பெண்களையும் பச்சை குத்தி கொள்ளும் பெண்களையும் தங்கள் புருவங்களிலிருந்து முகத்திலிருந்து முடுகளை அகற்றும் பெண்களையும் மேலும் தங்களை மிகவும் அழகாக காட்டிக்கொள்வதற்காகவே பற்களுக்கிடையே செயற்காக இடைவெளிகளை உருவாக்கும் பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். இதன் மூலம் அவர்கள் அல்லாஹ்வின் படைப்பை மாற்றுகிறார்கள். அவருடைய இந்த கூற்று பனு அசத் கோத்திரத்தைச் சேர்ந்த உம்மு யக்கூஃப் என்ற பெண்ணுக்கு எட்டியது. அவர் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவங்களிடம் வந்து, நீங்கள் இன்னின்னவர்களை சபித்ததாக நான் அறிந்தேன் என்றார். அதற்கு அவர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தவர்களையும் அல்லாஹ்வின் வேதத்தில் சபிக்கப்பட்டவர்களையும் நான் ஏன் சபிக்கக்கூடாது என்று பதிலளித்தார்கள். உம்மு யாக்கூப் அவர்கள், நான் குர்ஆன் முழுவதையும் ஓதியுள்ளேன், ஆனால் நீங்கள் கூறுவதை அதில் நான் காணவில்லையே என்றார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக நீங்கள் குர்ஆனை ஓதியிருந்தால் அதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். நீங்கள் இதை படிக்கவில்லையா? வமா தகும் ரசூலு ஃபஹதுஹு வமா நஹக்கும் அன்ஹு ஃபன்தஹு. தூதர் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் எதை விட்டு உங்களை தடுக்கிறாரோ அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள். அதற்கு அவர், ஆம் படித்தேன் என்று பதில் அளித்தார்கள். அவர், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய காரியங்களை தடை செய்துள்ளார்கள் என்றார்கள். அதற்கு அந்த பெண், ஆனால் உங்கள் மனைவி இந்த காரியங்களை செய்வதாக நான் நினைக்கிறேன் என்றார். அவர் சென்று அவரை பாருங்கள் என்றார்கள். அவர் சென்று அவரை கவனித்தார். ஆனால் தனது கூற்றை ஆதரிக்கும் எதையும் காண முடியவில்லை. அவர் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவங்களிடம் திரும்பி வந்து தனது மனைவியிடம் எதையும் கவனிக்கவில்லை என்று கூறினார். அதற்கு அவர், என் மனைவி நீங்கள் நினைத்தது போல் இருந்திருந்தால் நான் அவரை என்னுடன் வைத்திருக்க மாட்டேன் என்றார்கள்.